கேட்டீங்கல்ல, அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவாக போயிட்டு அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான். அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் இந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா வெளிப்படையாது. ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பி டீம்னே மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக. கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். கேட்டீங்கல்ல, அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு, இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி, கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் தான் குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படி தான், உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி. அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பி டீம்னே மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட், இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்தது தான், அது சரியாக தான் இருந்தது. எடப்பாடியார் தெளிவாக சொன்னார். இன்றைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மன்முக ஒரு மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு சொல்றாரு, நான் நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன்,
நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாற்றிடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை, நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் பொதுவாக சொல்றேன். ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம், அந்த மாதிரி தான் பேருக்க ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க, நிறைய டாக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனே முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்போ இவர் தான் தலைவராக இருக்காரு, இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு. அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன பண்ணலன்னு பேசுகிறேன். நீங்கள் அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்லுறது, நான் பதில் சொன்னேன். எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பை ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மன்முக ஒரு மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு சொல்றாரு, நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் அப்படியே மாற்றிடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை, நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். இதுல எந்த யாருங்க அதுதாங்க, அதுதான் அவர் தலைமை பஸ்ட் பார்த்து சொல்லுங்க. அதிமுக பாத்துக்கலாம், அதிமுக தெளிவா இருக்கிறோம். அதாவது நான் தான் திரும்ப நீ கேட்கறீங்க, நான் அவரை பத்தி பேசக்கூட நினைக்கிறேன், நீங்க திரும்ப அவர் பேச சொல்லி கேட்கறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்து சொல்லுங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் கண்டிப்பா அவர் தலைமையில மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம். நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக. இனியாவது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க. அதே போல திமுக திட்டங்களை தர. நன்றி. இன்றைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பை ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மன்முக ஒரு மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு சொல்றாரு, நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் அப்படியே மாற்றிடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். புறத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை, நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் பொதுவாக சொல்றேன். ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.